கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா திருவிழிப்பு வழிபாடு என்று அழைக்கப்படுகின்ற கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியங்களில் இருக்கின்ற மிக உன்னதமான ஒரு தருணம். பெரிய வியாழன் என்று ஆரம்பித்த திருப்பலியானது நிறைவு பெறுகின்ற உன்னத நாள் இந்த நாள். பழைய ஏற்பாட்டிலிருந்து மொத்தமாக 7 வாசகங்களும், புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 வாசகங்களும் அடங்கலாக மொத்தமாக 9 வாசகங்கள் வரை வாசிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டு 7 வாசகங்களிலே குறைந்தபட்சம் 3 வாசகங்களையாவது வாசிக்க வேண்டும் என்று திருச்சபை எங்களுக்கு பணிக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் 7 வாசகங்களும் ஒரு தொனிப்பொருளிலே அமைந்திருக்கின்றன. எவ்வாறு இருளிலிருந்து ஒளிக்கும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும், மரணத்திலிருந்து வாழ்வுக்கும் மனித குலம் கடந்து வந்த பயணத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. புதிய ஏற்பாட்டிலிருந்து திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசிக்கப்படுகின்ற இந்த திருமுக வாசகம், எபிசல் ரீடிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசகம் 6ஆம் அதிகாரம் 3 11 வரையான வார்த்தைகள் பாஸ்கா விழிப்பு வழிபாட்டின் ஒரு உன்னதமான இடத்தை வகிக்கின்றது. அதாவது இந்த பாஸ்கா விழிப்பு வழிபாட்டின் முழு கட்டமைப்பையும் நாங்கள் கவனித்தால் ஏன் இந்த எபிசல் என்கின்ற இந்த பகுதி முக்கியம் பெறுகின்றது என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் அனைத்தும் கடவுள் மனிதனை எவ்வாறெல்லாம் மீட்டு வந்திருக்கிறார் என்ற மீட்பு வரலாற்றை விவரிக்கின்றன. ஒரு வகையில் வாக்குறுதிகளை அளிக்கின்ற பகுதிகள் என்று கொள்ளலாம். உன்னதங்களிலே கீதம் பாடி ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையை கொண்டாடி அந்த தருணத்திற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு வாசகங்களுக்குள்ளே நுழையும் பொழுது ரோமியருடைய திருமுகம் அந்த வாக்குறுதிகள் எவ்வாறு கிறிஸ்துவில் நிறைவேறின என்பதை விளக்குகின்ற ஒரு பாலமாக அமைகிறது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் முடிந்தவுடன் திருச்சபை முழங்க, ஆலயம் அதிர, மகிழ்ச்சியால் குதூகலிக்க, அல்லேலூயா கீதம் பாடப்படுவதற்கு முன்பாக இந்த திருமுகம் வாசிக்கப்படுகின்றது. இந்த உயிர்ப்பு பெருநாளின் மையமாக இருக்கின்ற, எங்கள் வாழ்வின் ஆதாரமாக அடித்தளமாக இருக்கின்ற நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சாவை வென்று வெற்றி வீரராக உயிர் தெழுந்த அந்த விசுவாசத்தை பிரகடனப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாங்கள் இந்த வாசகத்திலே காண்கின்றோம். ரோமையர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார், இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என்கின்ற அந்த வார்த்தைகள் இந்த நிகழ்வை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. ஆகவே இந்த வாசகம் வாசிக்கப்பட்ட பின்புதான் நற்செய்தி வாசகம் வாசிக்கப்படும். இந்த நற்செய்தி வாசகத்திலே கிறிஸ்து உயிர் தெழுந்த நிகழ்வை, மிக உன்னதமான தெய்வீக மற்றும் வரலாற்று நிகழ்வு இடம்பெற்றது என்று மத்தேயு எழுதிய பகுதியில் இருந்து நாங்கள் இந்த ஆண்டு வாசிக்க கேட்போம். சகோதர சகோதரிகளே, இந்த வழிபாட்டின் ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொள்ளவும், இந்த வாசகங்களிலிருந்து குறிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் வாசிக்கின்ற மத்தேயு நற்செய்தியின் பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்களின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். இறைவனுடைய மாட்சி என்று சொல்லப்படுகின்ற, ஷிக்கைனா என்று சொல்லப்படுகின்ற அந்த மாட்சி படிப்படியாக விலகி செல்வதை எசேக்கியேல் 10ஆம் மற்றும் 11ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஜெருசலேம் ஆலயத்தில் தங்கியிருந்த அந்த இறைவனுடைய மாட்சி ஜெருசலேம் நகரிலிருந்து கிழக்கு வழியாக வெளியேறியது. எசேக்கியேல் 11:23 இந்த வார்த்தைகளை காண்கிறோம். ஆண்டவருடைய மாட்சி நகரின் நடுவிலிருந்து கிளந்தெழும்பி ஆலயத்திலிருந்து விலகிச் சென்று நகருக்கு கிழக்கே உள்ள மலையின் மேல் போய் நின்றது என்று. அந்த மலை எது? ஜெருசலேமுக்கு கிழக்கே உள்ள அந்த மலை ஒலிவ மலை ஆகும். விவிலிய வரலாற்றிலே இந்த மலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. மறுபடியும் எசேக்கியேல் 43வது அதிகாரத்திலே எசேக்கியேல் காணக்கூடிய ஒரு தரிசனம், இறைவனின் மாட்சி மீண்டும் அதே கிழக்கு வாயில் வழியாக புதிய ஆலயத்துக்குள் திரும்புவதை அவர் காண்கிறார். எதற்காக இந்த மாட்சிமை வெளியேறியது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் மக்கள் ஆலயத்துக்குள்ளே விக்கிரகங்களை வைத்து வழிபட்டதாலும், நீதியற்ற செயல்களில் ஈடுபட்டதாலும், தூய்மையான இறைவனின் மாட்சி அந்த தீட்டான இடத்தை விட்டு விலகி சென்றதாக எசேக்கியேல் விளக்குகிறார். இதன் நிமித்தம் ஜெருசலேம் நகர் பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. கடவுளுடைய மகிமை மாட்சி விலகி சென்ற அந்த அனுபவத்தை ஈ கபோத் அப்படி என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த ஈ கபோத் அப்படி என்று சொன்னால், ஈ என்றால் விலகியது,
இல்லை என்று அர்த்தமும். கவோத் அப்படி என்று சொன்னால் மகிமை, மாட்சிமை, கனம் என்று சொல்லுகின்ற அர்த்தம். ஆகவே இந்த கவோத் என்கின்ற அந்த வார்த்தை இஸ்ரேல் மக்களுடைய ஆழமான வேதனையின் அனுபவமாக, கடவுளுடைய மாட்சி தங்களை விட்டு அகன்று சென்றதால் அவர்கள் பபிலோனியர்களுக்கு அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்ட அந்த அனுபவம் மிக வேதனையான அனுபவம் என்று சொல்லி நாங்கள் அறிவோம். என்பது சகோதர சகோதரிகளே, இந்த கிழக்கு பகுதியூடாக சென்ற அந்த மாட்சி மறுபடியும் கிழக்கு வாயிலின் ஊடாக உள் நுழையும் என்பது எசேக்கியேல் கண்ட அந்த தரிசனம். இந்த தரிசனத்திலே எசேக்கியேல் அதிகாரம் 43:1-7 வரை இருக்கின்ற விவரிப்பை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய மாட்சி ஜெருசலேமை விட்டு வெளியேறிய அதே கிழக்கு வாயிலூடாக, அதே திசையூடாக மீண்டும் ஆலயத்துக்குள் நுழைவதை எசேக்கியேல் காண்கிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளுடைய மாட்சி கிழக்கு திசையில் இருந்து வருவதை கண்டேன். அதன் சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. அவருடைய மாட்சியால் பூமி ஒளிமயம் ஆனது என்ற வரிகள் மிக முக்கியமானது. இந்த கிழக்கு வாயில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெருசலேம் நகரிலே இருக்கின்ற பொன் வாயில் என்று, கோல்டன் கேட் என்று அல்லது இரக்கத்தின் வாயில் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை எப்படியாக இருந்தது என்று சொன்னால், மெஸ்ஸியா வரும் பொழுது இந்த வாயில் வழியாகவே உள் நுழைவார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் குருத்தோலை ஞாயிறு அன்று தொடக்கத்திலே வாசித்த அந்த வாசகத்திலே இயேசு இதே கிழக்கு வாயில் வழியாக ஜெருசலேமுக்குள் அரசராக நுழைந்தார். அந்த வேளையிலே மத்தேயுனுடைய விவரிப்பிலே ஒரு வார்த்தை மத்தேயு 21:10 நாங்கள் காண்கிறோம். இவர் யாரோ என்கின்ற கேள்வி மக்கள் கேட்க எருசலேம் பரபரப்பு அடைந்தது என்கின்ற அந்த விளக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை செய்ஸ்தே என்கின்ற நகர் முழுவதும் அதிர்ந்தது என்று விவரிக்கப்படுகின்றது. இந்த செய்ஸ்தே என்ற வார்த்தை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிர்ந்தது, பூமி அதிர்வுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த வார்த்தை இதிலிருந்து உருவான வார்த்தை. இந்த செய்ஸ்தே என்கின்ற இந்த வார்த்தை என்பார்ந்தவர்களே விதமாக ஷிகேனா என்று சொல்லுகின்ற கடவுளினுடைய மாட்சிமை சீனாய் மலையிலே தங்கிய பொழுது அதிர்ந்தது என்ற அந்த வார்த்தை. மோயிசன் சீனாய் மலையிலே இருந்த பொழுது மகிமையினால், கடவுளினுடைய மாட்சியால், கனத்தினால், ஷிகேனா என்கின்ற அந்த குளோரியால் அந்த மலை மூடியிருந்தது. அந்த வேளையிலே மலை அதிர்ந்தது என்கின்ற அந்த வார்த்தை. உடன்படிக்கையின் பேழையை ஜெருசலேமுக்குள் கொண்டு வரும் பொழுது ஜெருசலேம் அதிர்ந்தது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை செய்ஸ்தே என்கின்றவார். பிரியமான சகோதரர்களே, இயேசு ஆண்டவர் கடவுளினுடைய உண்மையான பிரசன்னம், கடவுள் நம்மோடு என்கின்ற கடவுளின் மகன், மண்ணிற்கு வந்து மனிதனாக வந்த அந்த மகன் ஜெருசலேமுக்குள் நுழையும் பொழுது இது ஜெருசலேம் அதிர்ந்ததில் வியப்பேதுமில்லை. அந்த மகிமை இப்பொழுது கிழக்கு வாயிலூடாக, இந்த கோல்டன் கேட் ஊடாக, இரக்கத்தின் வாயிலூடாக உள்ளே நுழைகின்ற வேளையிலே அந்த ஜெருசலேம் நகர் மறுபடியும் அதிர்கிறது. ஆகவே எசைஸ்தே என்று சொல்லுகின்ற அல்லது செய்ஸ்மோஸ் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை பூமி அதிர்ச்சியை சொல்லுகின்ற விவிலியத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற நில நடுக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை வெறும் இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, அது கடவுளின் பிரசன்னத்தை, தியோஃபனி என்று சொல்லுகின்ற கடவுளின் பிரசன்னத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கடவுளினுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகின்ற பொழுது இந்த அதிர்வு உருவாகும் என்பது விவிலிய அனுபவம். சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே நாங்கள் காண்கிறோம் மறுபடியும் இந்த மாதிரியான ஆண்டவர் இயேசு இறந்த பொழுது நடந்த அந்த நிகழ்வு. மத்தேயு 27:51 இயேசு சிலுவையில் உயிர் விடும் பொழுது பூமி அதிர்கிறது, பாறைகள் பிளக்கின்றன. மறுபடியும் இந்த உயிர்ப்பின் தருணத்திலே மத்தேயு 28:2 இயேசு உயிர் தழும் பொழுது மறுபடியும் ஒரு மிக பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவே வாழும் கடவுளினுடைய மகன். அவருடைய பிரசன்னமே பழைய ஏற்பாட்டில் விவரிக்கப்பட்ட அந்த இறைவனுடைய மாட்சி, அந்த கவோத் என்கின்ற இறை மாட்சியின் கனம். இறைவனின் பிரசன்னம் என்பது ஒரு மேலோட்டமானது அல்ல, மாறாக அது உணரக்கூடிய வலிமை மிக்க ஒரு கனமான வெளிப்பாடு. சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியின் இந்த உயிர்ப்பை விவரிக்கின்ற பகுதியிலே இந்த செய்ஸ்தே என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம் மிகவும்
வியப்புக்குரியது. இது வெறும் நில அதிர்வை மட்டும் குறிக்காமல் மனித மனதின் நடுக்கத்தையும் ஒரு பேரதிகாரத்தின் வருகையையும் குறித்து நிற்கின்ற சொற்களாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்குகின்ற விவரிப்பை விளக்குகின்ற சொற்கள். அண்ட வெளியின் அதிர்வை காட்டக்கூடிய அந்த வார்த்தை மத்தேயு 28:2 திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று வாசிக்கிறோம். இது இயற்கையினுடைய ஒரு வெளிப்பாடு. சாவினால் கட்டி போடப்பட்டிருந்த கல்லறையின் கல் புரட்டப்படுவதற்கு ஒரு தெய்வீக ஆற்றல் தேவைப்பட்டது. கடவுளின் தூதர் இறங்கி வரும் பொழுது ஏற்படும் அந்த அதிர்வு பழைய உலகத்தின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு ஒரு புதிய உலகம் பிறப்பதற்கான அர்த்தத்தை கொண்ட வார்த்தை இது. அடுத்ததாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் மத்தேயு 28:4 அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செய்ஸ்தே என்று அந்த வார்த்தை வருகிறது. நிலநடுக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அதே செய்ஸ் என்கிற வேர் சொல் இங்கும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆச்சரியத்துக்குரியது. பூமி எப்படி அதிர்ந்ததோ அதே போல அந்த வீரர்களின் உடலும் உள்ளமும் பயத்தினால் அதிர்ந்தது. பூமி அதிரும் பொழுது அதன் உறுதித்தன்மை குலைவது போல தங்களை மா வீரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த காவல் வீரர்களின் அதிகாரம் அந்த தெய்வீக ஒளியின் முன் சுக்குநூறாக உடைந்தது. அவர்கள் செத்தவர் போல் ஆயினர் என்பது அவர்களின் பலம் அழிந்து போனதை காட்டுகின்றது. ஆகவே மத்தேயு பிரியமான சகோதரர்களே இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்றார். செய்ஸ்மோஸ், செய்ஸ்தே என்ற வார்த்தை. நிலநடுக்கம் எப்பொழுது ஏற்படும்? நிலத்தின் தட்டுக்கள் மாறும் பொழுது அது ஏற்படும். அதுபோலவே பாவத்தின் ஆட்சியிலிருந்து கடவுளின் ஆட்சிக்கு இந்த பிரபஞ்சம் மாறும் பொழுது அந்த அதிர்வு ஏற்படுகிறது. அந்த அதிர்வை சந்தித்த மனிதர்கள் செத்தவர் போல் ஆயினர். பெண்கள் பயந்து நின்றனர். அந்த வேளையிலே வான தூதர் தோன்றி சொல்லுகின்ற முதலாவது வார்த்தை அஞ்சாதீர்கள், அதாவது இறைவனின் மாட்சி, ஷிகைனா, தி க்ளோரி, விசுவாசிகளுக்கு நடுக்கத்தையும் அச்சத்தையும் விளைவிக்கும். மாறாக இயேசுவே ஆண்டவர் என்று நம்புகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு புது வாழ்வை தருகின்ற அந்த அனுபவத்தின் தொடக்கமாக இருக்கிறது. குருத்தோலை ஞாயிறன்று இவர் யாரோ என்று ஆரம்பித்த அந்த கேள்வி வான தூதர் அதற்கான பதிலை கூறி நிற்கின்றார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள், ஆனால் அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டுள்ளார் என்ற மாபெரும் உண்மையை மத்தேயு உறுதிப்படுத்துகின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, இவர் யார் என்ற கேள்விக்கு மத்தேயு காட்டுகின்ற பதில்கள் அழகானவை, ஆழமானவை. இவர் இயற்கையை ஆளுகின்ற, இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அரசர். அவர் சிலுவையிலே இறந்த அந்த தருணத்திலே மத்தேயு 27:51 காண்கிறோம், நிலம் அதிர்ந்தது, செய்ஸ்தே. அவருடைய உயிர்ப்பின் பொழுதும் அதே நிலம் அதிர்ந்தது, பாறைகள் பிளந்தன, கல்லறையை மூடியிருந்த கல் தூக்கி வீசப்படுகின்றது. இதன் மூலமாக இயற்கையே இவரை கடவுளின் மகன் என சான்று பகர்கிறது என்பதை மத்தேயு நிறுவுகிறார். இவர் யார் என்ற கேள்விக்கு இவர் இயற்கையை ஆளுகின்ற கடவுளின் மகன் மட்டுமல்ல, இவர் சாவின் மீது அதிகாரம் கொண்ட வெற்றி வீரர் என உறுதிப்படுத்தப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு வழங்கப்பட்ட உன்னதமான பெயர் இம்மானுவேல் என்பது. கடவுள் நம்முடன் என்ற பெயரோடு தொடங்குகிறது. மத்தேயு 1:23 நாங்கள் காண்கிறோம். மத்தேயு நற்செய்தியின் இறுதியிலே மத்தேயு 28:20 ஆண்டவர் இயேசு தம் சீடருக்கு, இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகளூடாக இவர், இந்த ஆண்டவர் இயேசு இயற்கையை ஆளுகின்ற அதிபதியாக வல்லமையுள்ள கடவுளின் மகனாக இருப்பவர், நம்மை விட்டு ஒரு பொழுதும் பிரியாத இறைவனின் மகன் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, பெண்கள் இந்த உயிர்ப்பின் செய்தியை, அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள் விரைவாக கல்லறையை விட்டு புறப்பட்டு ஓடுகின்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாக அவருடைய சீடர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்க ஓடுகின்றார்கள். அந்த வேளையிலே திடீரென்று ஆண்டவர் இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து நின்று வாழ்த்துகின்றார். அந்த வேளையிலே நாங்கள் காண்கிறோம் ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவர்கள் அவரை அணுகி அவரது காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் என்பது இதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவரே ஆண்டவர் என்று கொள்ளும் பொழுது மட்டும்தான் கிரியோஸ்
கிறிஸ்துஸ் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் பொழுது மட்டும்தான் அவரது காலடிகளை பற்றி பணிந்து தொழ முடியும். ஆகவே இவர் யார் என்ற அந்த கேள்வியை எழுப்பிய மத்தேயு, இவர் வானுலகிலும் மண்ணுலகிலும் கீழுலகிலும் அனைத்தையும் ஆளுகின்ற அதிகாரம் கொண்ட ஆண்டவர். அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் மறுபடியும் இரண்டாவது தடவையாக வானதூதர் சொன்ன அதே வார்த்தையை உயிர்த்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். அஞ்சாதீர்கள். சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசு எமக்கு தருகின்ற உன்னதமான ஒரு செய்தி. அஞ்சாதீர்கள், நான் அனைத்தையும் வென்ற அதிகாரம் கொண்ட, உங்கள் மீது அளவற்ற அன்பு கொண்ட கடவுளினுடைய மகன், உங்கள் சார்பாக நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஏற்றுக்கொண்டு அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் மகிமையிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் கல்லறையில் தேடுகின்றீர்கள், ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் கல்லறையில் அடைப்பட்டு கிடக்கும் சடலம் அல்ல, மாறாக இவர் நம்மோடு நடமாடுகின்ற வாழுகின்ற கடவுள். The glory of God, the Shekinah, கடவுளுடைய மாட்சி நம்மோடு தங்கி இருக்கிறது. நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட திருமுகத்தோடு இருக்கிற தொடர்பை நாங்கள் பார்க்கும் பொழுது பவுல் அடிகள் கூறுகின்ற, நாமும் அவருடைய சாவோடு சிலுவையோடு இணைந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தேடும் பொழுது அவரோடு நாமும் உயிர் தள்ள முடியும். சிலுவையின் அவமானத்தையும் மரணத்தின் நடுக்கத்தையும் தாண்டி அவர் உயிர் தெழுந்த பொழுது அவர் இறைமகன் என்பதற்கான மிகப்பெரிய சான்று. எசேக்கியேல் கண்ட அந்த விலகி சென்ற இறைவனுடைய அந்த கவோத் மறுபடியும் நம்மிடையே தங்கியுள்ளது. சகோதர சகோதரிகளே, இந்த ரோமியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து அதிலே நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் கூறக்கூடிய அந்த வார்த்தை தந்தையின் மாட்சியால், இந்த மாட்சி என்கின்ற இந்த வார்த்தை கவோத் என்கின்ற அந்த வார்த்தையோடு இணைந்த ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகின்றார். தந்தையின் மாட்சியால் கிறிஸ்து எப்படி இறந்தோரிடமிருந்து எழுப்பப்பட்டாரோ நாமும் அவ்வாறே புது வாழ்வு பெறுகின்றோம் என்கின்ற இந்த வார்த்தை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. தந்தை தனது மாட்சியால், காவோத்தால், தன்னுடைய தூய ஆவியின் மூலமாக இயேசுவின் இறந்த உடலை எழுப்பினார். இந்த செயலால் இயேசுவினுடைய உடல், உயிர்த்த அந்த ஆண்டவருடைய உடல் மகிமைப்படுத்தப்பட்ட உடலாக மாறுகிறது. இதுவே எசேக்கியேல் கண்ட அந்த ஒளிமயமான மாட்சியின் முழுமையான வடிவமாக இருக்கிறது. இயேசு வெறும் போதகர் அல்ல, மாறாக அவர் எசேக்கியேல் கண்ட அந்த கவோத், அந்த உயிர் தெழுந்த இயேசுவினுடைய மாட்சி, ரோமியர் நிருபம் சொல்லுவதை போல திருமுழுக்கின் வழியாக நம்மை தொடுகின்ற வேளையில் நமக்குள் அந்த உயிரூட்டும் நதியாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவே இயேசுவே உயிருள்ள கடவுளின் மகன் என்பதற்கு இதுவே சான்றாக அமைகிறது. இன்றைய நாளின் வாசகங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்கள் மனதில் கொள்ளுவது மிக முக்கியமானது. எசேக்கியேல் கண்ட அந்த தரிசனங்களிலேயே மிக அழகான நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு பகுதி எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1-12 வரையுள்ள வசனங்களிலே ஒரு உயிரூட்டும் தண்ணீரை பற்றி, ஆலயத்தின் நதியை பற்றிய விவரிப்பை நாங்கள் காண்கிறோம். இந்த நதியின் பிறப்பிடம் என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் காண்கின்ற அந்த காட்சியிலே ஒரு புதிய ஆலயத்தை அவர் காண்கிறார். அந்த ஆலயத்தின் வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கு நோக்கி ஓடுவதை அவர் காண்கிறார். ஆலயத்தின் வாசல் படியின் கீழிருந்து, ஒரு வகையில் கல்லறையின் கீழிருந்து தண்ணீர் வளமையாக மேலிருந்து கீழே பாயும். ஆனால் எசேக்கியேல் காண்கின்ற இந்த காட்சி எப்படி என்று சொன்னால், ஆலயத்தின் வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு மேலெழுந்து கிழக்கு நோக்கி பாய்வதை அவர் காண்கிறார். இது வெறும் சாதாரண நதி அல்ல, இது இறைவனின் பிரசன்னத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒரு நதி. இந்த நதிக்கு இருக்கிற வல்லமையை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் காண்கிறோம். இந்த நதி எங்கு சென்றாலும் அங்குள்ள அனைத்தையும் மாற்றுகிறது. சாக்கடல் உயிர் பெறுகிறது.
இந்த தண்ணீர் பாய்கின்ற இடத்திலே உப்பு நிறைந்திருக்கிற சாக்கடல் நன்னீராக மாறுகிறது. அதில் ஏராளமான மீன்கள் பெருகுகின்றன என்கின்ற விவரிப்பு. அந்த நதியின் இருபுறமும் காலமும் கனி தருகின்ற மரங்கள் ஓங்கி வளர்கின்றன. அவற்றின் இலைகள் வாடுவதில்லை, அவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன என்கின்ற விவரிப்பு. இந்த நதி போகும் இடமெல்லாம் உயிரினங்கள் பிழைக்கும் என்கின்ற அந்த வார்த்தை எசேக்கியேல் 47:9. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நதி என்பது எதை குறித்து நிற்கிறது என்று சொன்னால் தூய ஆவியை குறித்து நிற்கின்ற வார்த்தை. யோவான் நற்செய்தி 7:37-38 காண்பதை போல ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலிலே அவர் கூறியதை போல, யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கின்ற அந்த ஆறு எசேக்கியேல் கண்ட அந்த கனவில் வருகின்ற செல்லுகின்ற இடமெல்லாம் வாழ்வை தருகின்ற அந்த நதியே ஆகும். இந்த நதி தூய ஆவியானவரே இந்த ஆறாக நதியாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் கண்ட இந்த நதி இறைவனின் கிருபை, இறைவனுடைய அருள் உலகெங்கும் பரவி காய்ந்து போன இதயங்களையும் செத்து போன சூழல்களையும் சாக்கடல் போன்ற வாழ்வையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்பதற்கு அடையாளமாக விளங்குகிறது. இந்த தண்ணீரை போலவே இறைவனின் வார்த்தையும் கிருபையும் நம் வாழ்வை தொடும் பொழுது நாமும் கனி தருகின்ற மரங்களாக மாறுகின்றோம். எசேக்கியேல் கண்ட அந்த உயிரூட்டும் தண்ணீர், அந்த மாட்சி திரும்பி வருகின்ற இந்த தரிசனங்கள் இயேசு ஆண்டவரினுடைய உயிர்ப்போடு எசேக்கியேல் கண்ட அந்த நதியிலே மூழ்கி எழும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அவருடைய சாவோடு இணைந்திருக்கவே நாங்கள் திருமுழுக்கு பெற்றோம் என்று ரோமையர் இன்றைய திருமுக வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் ரோமியர்களே திருமுகம் 8 அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், இறைவனுடைய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே இறைவனுடைய மக்கள் என்று. இயேசுவினுடைய இறந்த உடலை சாவிலிருந்து உயிர்ப்பித்த அந்த ஆவி, அதே ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். கிறிஸ்துவினுடைய இறந்த உடலை மகிமையின் உடலாக மாற்றிய அதே ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்ற இந்த உண்மை மிக மிக வல்லமையான ஒரு உண்மை. இந்த ஆவியின் வல்லமையிலே நாங்கள் வாழும் பொழுது கடவுளை அப்பா தந்தாய் என்று எங்களால் கூப்பிட முடியும். அந்த தூய ஆவியால் நாங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டு விதமாக தந்தையாகிய கடவுள் தன்னுடைய தூய ஆவியை அனுப்பி கல்லறையில் இருந்த அவரது இறந்த உடலை உயிர்த்தெழச் செய்தார் என்கின்ற அந்த வார்த்தை, அதே இறைவனுடைய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே இறைவனுடைய பிள்ளைகள். ஆகவே அந்த உயிர்ப்பின் அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்ற பெரும் பாக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த மகத்தான இந்த நாளின் வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறுவோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து எங்கள் வாழ்வை இறைவனுடைய ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே அவருடைய ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களாக, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார அறிக்கை இடுகின்றவர்களாக, தந்தையாகிய கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாக, தூய ஆவியால் நாங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரின் உன்னத மகிமையிலே பங்கேற்கின்ற பிள்ளைகளாக வாழ இறைவனங்களை அழைத்து நிற்கின்றார். இந்த உயிருள்ள கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவே எமக்கு கிடைத்திருக்கின்ற மேலான ஒரே ஆண்டவர் என்று நாங்கள் மனதார ஏற்று வாயார அறிக்கையிட்டு தந்தையாகிய கடவுளை அப்பா என்று சொல்லி உறவு கொண்டாடி அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் அவருடைய இதயத்திற்கு அருகிலே வாழ்ந்து அந்த தூய ஆவியானவரால் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டு வாழும் பொழுது அந்த தெய்வீக மாட்சிமை நம் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் அந்த கடவுளுடைய தேவ மகிமை, தி க்ளோரி, தி ஷிகைனா என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவமாக மாறும். அதுவே எங்கள் வாழ்வை வழிநடத்தி சென்று மீட்பின் அனுபவமாக எங்களை சாட்சிகளாக உயர்த்தும்.